சிவாக்கு கரெக்டாக தண்டனை அறிவிக்கும்போது அங்கே வந்துடுறாங்க சிந்து. சிந்துவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே வந்து சிவா டாக்டர் மேலே எந்த தப்புமே கிடையாது. ஸ்னேகா வந்து ரொம்ப மோசமானவங்க, ஸ்னேகா ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து ஸ்னேகா வந்து உண்மையிலேயே வந்து சிவா டாக்டரை லவ் பண்ணல, அவங்க லவ் பண்ணது ஷாம்னு ஒருத்தரை, அதுக்கான சாட்சி ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை இதை ஒத்துக்க முடியாது, இவ வேணும்னே வந்து என் மேலே பழி போட பார்க்குறா, ரொம்ப பெரிய பழியை போடுறா, என் பொண்ணு களங்கமில்லாதவ, என் பொண்ணை போய் இப்படி பேசுறியேம்மா, உனக்குலாம் இந்த நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓவராக பண்ணுறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அமைதியாக இருங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நீதிபதி. ஏம்மா இந்த ஒரு பொண்ணை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறாங்க. இல்லையா தப்பே கிடையாது, அதுக்கான சாட்சி ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஸ்னேகா போட்டது பொய் வழக்கு, அதை நிரூபிக்கிற சாட்சி என்கிட்ட இருக்கணும்னு. சரி உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. பார்த்தா அங்கே வராரு சாம், அதுக்கப்புறம் ராம், 2 பேருமே வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்து ஸ்னேகா அவங்க அப்பாவும் பயங்கரமாக அதிர்ச்சி அடையும். இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரையோ கூட்டு வந்து வேணும்னே பிரச்சனை பார்க்குறாங்க, இது அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் வந்து வாதிடுறாங்க. முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள் என் பேர் தான் வந்து ஷாம், இது என் ஃப்ரெண்டு ராம் தான் என்னை இவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பண்ண விஷயங்களுக்கு எல்லாமே வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸ்னேகாவை நான் அவனு உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம், ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்னேகாவுக்கு என்னை பிடிக்காமல் போச்சு, ஏன் பிடிக்காமல் போச்சுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா வந்து ராம்கிட்ட வந்து அவள் சொல்லியிருக்கா, என்கிட்டயே சொன்னான், ஆனால் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. நீ தயவுசெய்து என்னை விட்டுட்டு போகாது ஸ்னேகா, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லி பார்த்தேன், அவள் கேட்க மாட்டேன்றா. ஏன்னா அவளுக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சிருந்தது, சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படியாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் பெரிய லெவலுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதால் ஸ்னேகா மனசு மாறிட்டா, என்னை வந்து இந்த மாதிரி கெதிக்கு பண்ணிட்டா. ஆமாங்க, என் ஃப்ரெண்டை வந்து அடித்து இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டா. இவ்வளோ நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு கோமாலேருந்து இப்போ தான் மீண்டு வந்தா, மறுபடியும் என் ஃப்ரெண்டை வந்து அடித்து போட்டா. அந்த டைமில் தான் சிந்து சிஸ்டர் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ப்ளீஸுங்க அவங்களுக்கு நியாயம் வழங்குங்க, உண்மையிலே வந்து சிவா டாக்டரை ஸ்னேகா விரும்பலை, என் ஃப்ரெண்டு தான் விரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அப்புறம் வீடியோஸ் இதுன்னு எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஸ்னேகாவை பற்றி நீதிபதி கேட்குறாங்க, இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா, இல்லை இவங்க சொல்கிறதுலாம் போய் அப்படின்றாங்க. அப்போ சாட்சி எல்லாமே இருக்கேம்மா, இங்கே பாரு, நீ என்ன இப்போ இதெல்லாம் நீ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம். நான் இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் கிராஃபிக்ஸ் அப்படின்றாங்க. கிராஃபிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்னேகா என்னை மிரட்டினது எல்லாமே என்கிட்ட வீடியோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்னேகா வந்து எனக்கு நிறைய அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபையும் வந்து கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஸ்னேகா ஒத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் வந்து சிவா டாக்டர் தான் விரும்புகிறேன், இவனை நான் விரும்பலை அப்படின்னோடனே, அப்போது இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்டை சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி பண்ணியே, அதுக்கெல்லாம் என்ன பதில் நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து நீதிபதி வந்து, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஸ்னேகா, நீ வந்து எப்படியாவது அந்த பையனை வந்து விரும்பினா அந்த பையனுக்கு சொல்லி நீ புரிய வைக்கணும், அவனை தாக்குதலோ இல்லை இந்த நிலைமைக்கோ பண்ணுறது ரொம்ப சட்டப்படி குற்றம், நீங்கள் ரொம்ப மோசமாக நடந்திருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, பொய் வழக்கு போட்டிருக்கீங்க சிவா மேலே, சிவாவை நீங்கள் சின்சியராக விரும்பலை, ஆனால் சிவா மட்டும் சின்சியராக உங்களை விரும்பியிருக்காரு, அதை பயன்படுத்தி அவள் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க, அவர் கூட இணையறதுக்காக நீங்கள் விரும்பின ஒரு ஆளை இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க, அதுக்காக இதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ண தெரியாமல் ஸ்னேகா வந்து அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து இந்த கேஸில் வந்து திறம்பட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையிலேயே சிந்து, அவங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னேகா போட்ட வழக்கை நான் ரத்து பண்ணுறேன், அது மட்டும் கிடையாது, ஸ்னேகா வந்து ஷாமுக்கு வந்து 5 கோடி வந்து இழப்பீடு வழங்க வேண்டும்னு தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா இதை கேட்டு.